ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சிம்பிளான டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ட்ரேசிங் எதுவுமே இல்லாமல் ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது அதுக்குமே இப்போ நிறைய ஸ்டென்சில்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம நிறைய ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக, அதாவது மைன்யூட்டான ஒர்க், இந்த ஜர்தோசி ஒர்க் வரும்போது சின்ன சின்னதாக வந்து நமக்கு ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷனே இல்லாமல் வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்காக வந்து போயிடுவோம். ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னென்னா, என்ன சைஸில் வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். A4ன்றதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ச்சஸில் பார்க்கும்போது 8:11 அப்படின்றதா இருக்கும். அப்படின்றக்கப்போ அது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ப்ளவுஸே நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு சின்ன அளவுகளை, ஒரு பெரிய அளவுனா உங்களோட உடம்பு வந்து எவ்வளோ இருக்கும், பேக் நெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 46 வந்துச்சு அப்படின்னா அதை 2ஆக டிவைட் பண்ணோம்னா ஒரு 23 இருக்கும். அதாவது அந்த பேக் நெக்கோட அளவு நம்மளுக்கு 23 வரைக்கும் வந்து வரும். அப்போ 23 வரைக்கும் வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற இன்ச்சஸை தான் பார்க்கணும். ஸோ அந்த பேப்பர் எதில் அவைலபிள் இருக்கும்னா A3யும் பார்த்தாலுமே வந்து A3 தான் நம்மளுக்கு வந்து ட்ரேசிங் பேப்பராகவே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன பேப்பர் தேவைப்படும்னா A1 அப்படின்ற பேப்பர் தான் தேவைப்படும். நம்ம வந்து கொஞ்சம் பெரிய உடம்புக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது. இதே நீங்கள் A3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11x16, அதாவது கொஞ்சம் வந்து ஒரு எல் சைஸு அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து தாராளமாக A3 பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேசிங் எடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் கூட இருக்காங்க அப்படின்னா நீங்கள் A1க்கு போகலாம், இல்லை A0லையும் இருக்கும். இதெல்லாம் வந்து எந்த கடையில் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் பிரிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து உங்களோட சைஸுக்கு கொஞ்சம் வந்து கிட்டத்தில் வர மாதிரி எப்படி நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஹோம் பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே கிரியேட் எ டிசைன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிசைன்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து எடுக்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இதில் கஸ்டம் சைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு யூனிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சலில் இருக்கும். நமக்கு தேவை இன்ச்சஸ் தான். ஸோ இன்ச்சஸில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சைஸோ நீங்கள் அதை கொடுங்க. இப்போ நம்மளுக்கு A3யோட சைஸ் இப்போ நம்ம வந்து A1ல் தான் பண்ண போகிறோம். அப்போ A1ஓட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23க்கு 33 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வித்தில் போய்ட்டு 23, ஹைட்டில் வந்து 33 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் நியூ டிசைன் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு மேலேயே தெரியும், இன்ச்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். அது வந்து ரோலையும் காமிக்கும், காலம் வைஸ்லையும் நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ வந்து அதில் பார்க்கும்போது எல்லாமே 2 டைம்ஸாக போயிட்டுருக்கும். 0, 2, 4, 6, 8 அந்த மாதிரி போகும். ஆனால் நம்மளுக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெரியணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஆட் கைட்ஸ் அப்படின்றது கொடுங்க. இதுலேயுமே நம்ம கஸ்டம் பண்ணணும். ஸோ கஸ்டமைஸ் கொடுத்துட்டு இப்போ நம்மளோட காலம்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, ரோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33, அதுக்கப்புறம் இந்த கேப் வந்து 0ல் வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ ஆட் கைட்ஸுன்றதை கொடுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுன்றது ஒரு இன்ச்சை வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணும். இப்போ நீங்கள் என்ன டிசைன் வந்து இதில் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நம்ம அப்லோட் கொடுக்க போகிறோம். இப்போ அப்லோட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இதில் வந்து டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டிசைனில் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீவ் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் பார்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இங்கே மேலே இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஃபுல்லாக வந்து கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் வேணுன்ற அளவுக்கு இதை க்ராப் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேலேயே இங்கே க்ராப்புன்ற ஆப்ஷன் இருக்கும்.
இப்போ நம்ம இந்த மாதிரி க்ராப் பண்ணிட்டோம். க்ராப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ சைஸை வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பொசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் வித்துன்றது நம்மளுக்கு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்துன்றது தான் ஹைட் அப்படின்னு நீங்கள் ஆப்போசிட்டில் எடுத்துக்கோங்க. ஹைட்டுன்றது தான் நம்மளோட வித்து. இப்போ உங்களோட ஹைட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வித் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது. இப்போ வித் வந்து எனக்கு 12ன்றது ஓகே தான். இப்போ ஹைட்டுன்றது நம்ம 19லலாம் வைக்க மாட்டோம். ஸோ வந்து ஒரு அதுவுமே ஒரு 12 கொடுத்துக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஹைட்டுன்றது இந்த மாதிரி, அதாவது ஸ்லீவோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 15 வந்து வச்சுருக்கேன். அதாவது நம்மளுக்கு இந்த சென்ட்ரலில் தான் வரும். அப்போ அது ஒரு 14 அந்த மாதிரி தான் வரும். இதே நம்மளோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படின்னு இருக்கும். இது நமக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பொசிஷனில் போயிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அட்வான்ஸுன்னு இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட்டுன்றது இந்த ஸ்லீவோட வித்து, அதோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். இது உங்களுக்கு வந்து உங்களோட ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்ச்சஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து கடையில் கொடுத்து A1 அப்படின்ற ஷீட்டில் வந்து பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கைட்ஸ் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபைல்ஸில் திரும்ப போயிட்டு செட்டிங்க்குள்ளே போயிட்டு இந்த கிளியர் கைட்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட பேஜ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து நம்மளோட பிரிண்ட் அவுட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவங்களோட வாட்டர் மார்க் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து நம்ம பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களோடதை வந்து நம்மளால் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கோ யாருக்கும் நம்ம விற்க தான் கூடாது, தவிர்த்து நம்மளோட ஓன் யூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸு அப்புறமா வந்து கிளாஸஸ்க்கு வந்து என்னோடய சேனலில் வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.